கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமையின் புதிய ஜூலை மாதத்தினுடைய வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் புதிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 இந்த புதிய மாதத்தை மேன்மைப்படுத்துகிற மாதமாக கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே ஒரு மேன்மையை உண்டு பண்ண போகிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே ஒரு மேன்மையை உண்டு பண்ண போகிறார். நம் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலிலும் ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மேன்மையை தேவன் உண்டு பண்ண போகிறார். ஆமே, ஸ்தோத்திரம். அதற்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமே, இங்கே சொல்லப்பட்ட வசனத்தில் பார்க்கும் பொழுது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். யார் அந்த அவர்கள்? நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் நடுவிலே, நமக்கு விரோதமாய் கேவலமாய் பேசின மனிதர்கள் மத்தியிலே, நம்மை இளக்காரமாய் நினைத்த மக்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார் என்கிற காரியத்தை இந்த மாதத்திலே நாம் சரியாக புரிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலே நீ மேன்மையை கொண்டு வருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்தி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமீன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 6 மாதங்களும் இந்த வருஷத்தில் அநேக காரியங்களிலே நாம் மேன்மை இல்லாதபடி, ஒரு உயர்வு இல்லாதபடி வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு புதிய மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய இனஜன கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நண்பர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடுவிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு மேன்மையை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மேன்மையை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு புதிய நன்மைகளை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா, உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.